வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செக்குடு டிசைன் தான் பண்ண போகிறோம். இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம கட்டம் போட்டு பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வேறு யாருதும் கிடையாது, என்னோடய சாரீ தான். தம்பிக்கு புதன்கிழமை மொட்டை எடுக்க போகிறோம். அதுக்காக சரி வெயிலுக்கு கட்டிக்கிற மாதிரி நல்ல காட்டன் சேலையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கிடைக்கல. இது வெறும் 1/2 மீட்ரு பிட்டு தான். இதை வச்சு நம்ம சூப்பராக டிசைன் பண்ண போகிறோம். நான் ஒல்லியாக தான் இருக்கனால இது தாராளமாக போதும். நம்ம சாரீலேருந்து கையோட அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பதிலாக இந்த லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ் கிடையாது சாரியில், நம்ம தனியாக தான் எடுக்கணும். நான் 2 கடையில் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. இந்த பிட்டு வீட்டில் இருந்தது, நல்லா மேட்சாக இருந்துச்சு. சரி இந்த 1/2 மீட்டரை வச்சு இந்த ப்ளூ கலர் நம்ம நடுவில் கொடுத்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம் சூப்பராக அப்படியே சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கையோட அளவு வச்சு நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே அளவுக்கு லைனிங் இருக்குது. லைனிங் 70 பாயிண்ட்டு. அதை சென்டரில் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாரியில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓரடிச்சிடலாம். இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சைடில் பார்ட்ரு கொடுத்து சூப்பராக பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாரீ அடியில் போட்டுட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் வச்சு கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடிச்சுட்டு இப்போ மடித்து தைச்சிட்டு நம்ம மேலே இருக்க பிசுறெல்லாம் ஓரடிச்சிடலாம். இப்போ நம்ம கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ மேலேயும் கீழேயும் நமக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த கரையோரத்தில் லைட்டாக ஒரு மடக்கு மட்டும் மடக்கி அப்படியே தைச்சி விட்ருங்க. எனக்கு இந்த ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியிலேருந்து கைக்கு மட்டும் எடுத்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நிறைய சாரீ ஒரு 2-3 சாரியிலேருந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போடும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 2 பார்டர் இருக்குது இல்லையா, நம்ம அப்படியே கைக்கு வைக்க போகிறது கிடையாது. நமக்கு ஒரு பார்டரை மட்டும் கைக்கு வச்சுட்டு ஒரு பார்டரை சைடில் நம்ம வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதை மடித்து தைக்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பக்கமும் நமக்கு அந்த ப்ளூ கலர் வர மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் சேம் லைனிங் தான், நமக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோவா. இப்போ இந்த 50 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பேக் சைடு கழுத்துக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்தளவு வச்சு கட் பண்ண போகிறோம். உயரம் 14.5 இன்ச்சு, சுற்றளவு 10 இன்ச்சு, ஆம்கோல் 6.25 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கழுத்தை விட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் இது பத்தும், இல்லைன்னா நமக்கு முன்னாடி மட்டும் ஒட்டு போடுற மாதிரி வரும். அதனால் நம்ம கழுத்தை நேராக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சாரியில் இருக்க டிசைன் மாதிரி நல்லா நமக்கு அமைஞ்சுது. நானும் தேடி பார்த்து கிடைக்காதனால சரி வீட்டில் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வளைவு கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம், கடைசியில் நமக்கு தேவைப்படும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம முன்னாடி பக்கம் 2 பக்கமும் லைனிங் வச்சுட்டு அது மேலே இருக்கிறத நம்ம பட்டி கொடுத்துடலாம். இது கை இந்த மாதிரி தைச்சி எடுத்திருக்கேன். நம்ம லைனிங் கிளாத்தில் பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சைடில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கைக்கு ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன் ஒரு லைனு.
இது வந்து விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை உருட்டி தைச்சிடலாம். இங்கு ப்ளூ நிறையா சாரீ இருக்குது, ஆனால் இருந்தாலும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வைலட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப ரேர் கலர் தான், நான் ரொம்ப பிடிக்கும், எடுத்துகிட்டு வந்துட்டேன். கை இந்த மாதிரி 2 கையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மடிச்செல்லாம் திருப்ப தேவையில்லை, நீங்கள் கீழே மட்டும் பட்டி அடிச்சுட்டு அப்படியே பார்டரை வச்சு நம்ம தைச்சிடலாம். இப்போ வந்து அந்த பார்டர் வரைக்கும் மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. ஒரு தையலாக போடுங்க. அடுத்து நம்ம பிரிச்சுட்டா தான் நமக்கு நீட்டாக தெரியும் ப்ளவுஸு, அதனால் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே வந்து நான் ஒட்டு தான் போட்டிருக்கேன் இடுப்புக்கு, அதே மெட்டீரியலில் எனக்கு பத்தலை, அதனால் வந்து கீழே நான் ஒட்டு தான் போட்டிருக்கேன். கம்மியான கிளாத் இருந்தால் போதும் 2 பக்கமும். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியெல்லாம் முடிச்சுட்டேன். முன்னாடி முடிச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முன்னாடி கை எல்லாமே முடிச்சிருங்க, முடிச்சுட்டு கடைசியாக டிசைன் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நார்மலாக நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி பைப்பிங் கொடுங்க. அதாவது நம்ம அடித்து திருப்பினா தானே அடியில் கொடுத்து நம்ம பைப்பிங் வைப்போம். இது நீங்கள் எப்பயும் போல் நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கீழேருந்து நம்ம உருட்டி தைக்கலாம். சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது வந்து நல்லா தின்னாகவும் சூப்பராக வரும். காட்டன்றதுனால நல்லா உங்களுக்கு மடித்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள், நம்ம 2 பக்கமும் பைப்பிங் வச்சுட்டோம். இப்போ இதில் இருக்க நெளிவாக இருக்கிற டிசைன் வந்து அப்படியே நமக்கு பார்டர்லேயும் மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ முன்னாடி வந்து பைப்பிங் முன்னாடி வரைக்கும் வச்சாச்சு. இப்போ வந்து உயரம் வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 17 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த கட்டருக்கு பற்றி ஜரியை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மேலேயே அப்படியே போட்டுவாங்க. இது பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செக்குடு டிசைனில் நம்ம வந்து அடிக்கிறது வந்து உங்களுக்கு மடிப்பு ஈஸியாக வரும். இப்போ வந்து நம்ம அப்படியே இப்படி கிராஸாக நமக்கு அந்த கரெக்டாக அந்த செக்குடு அந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் அப்படி நம்ம மடித்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு 1 இன்ச் இடைவெளி வருது. இது பாசியுமே ரொம்ப வித்தியாசமாக வச்சுருப்பேன். பாசி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம இப்படி மாற்றி பிடிக்கணும். கொஞ்சம் நைட்டில் எடுத்தனால கொஞ்சம் டல்லாக இருக்குது உங்களுக்கு வீடியோ. அப்புறமா நைட்டு தைக்கலை, மறுநாள் காலையில் தான் தைச்சேன். அந்த வீடியோ நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஆப்போசிட் வந்து இப்படி மடக்கிக்குங்க. இப்போ சேம் வந்து நமக்கு இப்படி இந்த பக்கமாக திருப்பினா உங்களுக்கு வந்து அந்த அந்த கார்னர் அந்த கிச்சிக்கிட அந்த கார்னர் தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. அதை அப்படியே நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஒரு 4 இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த நடுவில் சென்டரில் உங்களுக்கு கட்டை விழுந்துடும். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பாசி வைக்கும் போது நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சாச்சுங்க. இந்த காட்டன் சாரீலாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. ஏன்னா வந்து நமக்கு வெயில் காலத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. சில நேரம் வந்து புரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்து கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அளவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிடிக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக பிடிச்சாலுமே அடுத்து வந்து நீங்கள் 2வது லைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்துட்டு அது வரைக்கும் மட்டும் பிடிச்சா போதும். மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து டிசைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த தையல் வந்து நமக்கு ஈஸியாக வரும் கிராஸில் போட்டிருக்கனால. அதனால் பிரிச்சுட்டு நம்ம அடுத்து ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த துணியை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் அதை பிரித்து தான் சைடில் டிசைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடியில் ஒரு லைனிங் கொடுத்துருக்கேன், மேலே ஒரு லைனிங், சென்டரில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். 3 கிளாத்து கொடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் திக்காகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்போ நடுவில் நம்ம பாசி கொடுத்துக்கலாம், இல்லை எல்லா சக்கரக்குமே நம்ம கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். பின்னிப்பாடி எடுத்து திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வயலட் கலரில் பைப்பிங் கொடுக்கலாம். இது சைடில் எல்லாம் இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இந்த மாதிரி சமமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து வயலட் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டு நம்ம உருட்டி தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ வந்து இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் உள்ள பீஸ் வந்து நான் நேராக கட் பண்ணி எடுக்கிறேன். அகலமும் 1.5 இன்ச்சு, உயரமும் 1.5 இன்ச்சு. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்டர் வச்சு திருப்பி கச்சிருக்கோம் இல்லையா, நம்ம மடித்து தையல்லாம் நீங்கள் போடவே வேணாம். இப்படி மடக்கிட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு அதை 2ஆக மடித்து அப்படியே உள்ளே கொடுத்து நம்ம தைச்சிடலாம் பார்டருக்குள்ளே. இதை தையல் தான், ஏன்னா வந்து இதுக்கு ப்யூர் காட்டன் நமக்கு நல்லாவே மடித்து கொடுக்கும். அதனால் வந்து நமக்கு மடித்து தையல் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே மடித்து உள்ளே கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்தாப்படி நான் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒன்று வந்து முன்னாடி கொடுக்குறோன்னா ஆப்போசிட் வந்து அதை எடுத்தாப்படி அந்த மாதிரி கொடுக்குறேன் நான். இதை நேராகவும் கொடுக்கலாம், சரி இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஒரே மாதிரி போடக்கூடாது, அதனால். அப்போ மறுபடியும் திருப்பி நம்மளை பார்த்து ஒன்று, அப்படி அதை எடுத்தா அப்படி ஒன்று, அந்த மாதிரி. முக்கோணமாக மடித்து அதை 2ஆக மடித்து அப்படியே நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க. ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறது ஒரே அளவாக கட் பண்ணால் தான் நீங்கள் வந்து தைக்கிறதும் சரி நமக்கு பார்க்கும்போது அதை நம்ம மடித்து டிசைன் பண்ணும்போதும் ஒரே மாதிரி இருக்கும். இது அப்படியே இங்கிட்ட ஒன்று மாற்றி வச்சு நம்ம பாசி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அதாவது வந்து பார்டரை பார்த்து ஒரு மடிப்பும் அந்த பக்கம் ஒரு மடிப்பும் அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கனாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து செக்குடு டிசைன் இருக்கனால செக்குடு மாதிரியே கட்டமாக நமக்கு வர மாதிரியே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், அது வந்து புரியலைன்னு வீடியோ வந்து ஒரு இடத்துல கட் ஆகிடுச்சு. அதாவது வந்து இந்த மடித்து நம்ம கொடுக்குற பீஸ் மட்டும் கட் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு புரியல சிஸ்டர், அது மட்டும் நீங்கள் இன்னொரு மறுபடியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அதுக்காக தான் வந்து நான் இது மாதிரி மடித்து கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லித்தரேன் நான். இப்போ ஆப்போசிட்டு, அதாவது நம்மளை பார்த்தோன்னா அதை ஏற்றா அப்படி ஒன்று அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. நான் முன்னாடி கொடுக்கல, சும்மா முன்னாடி வந்து நமக்கு பார்டர் எதுவும் இல்லை, இருந்தது வந்து இவ்வளோ தான். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். முன்னாடிக்கு பார்டர் இல்லை, நான் அதனால் முன்னாடி சும்மா கிராஸ் பீஸ் வச்சு போட்டு தையல் போட்டு அது ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் முன்பக்கம் பைப்பிங் வச்சு. ஆனால் பேக் சைடு ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்பவும் அழகாக இருக்கும். தம்பிக்கு புதன்கிழமை போய் மொட்டை எடுக்கிறேங்க. புதன்கிழமை கார்த்திகை அன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நிறையவே முடி வளர்ந்துருச்சு. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டு இந்த ஓடு தையல் போட்டிருந்தோம்ல அதை பிரித்து விட்ருங்க. ஏன்னா எப்போயுமே ஓடு தையல் வந்து இருக்கிறதே எடுத்து விட்ருங்க, அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து 2 பக்கமும் போட்டுட்டோம் பாருங்கள், அப்படியே முக்கோணமாக நமக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் டாட் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க, சரியாக இருக்கணும் நமக்கு சமமாக. ஏன்னா கிராஸாக இருந்தால் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி உள்ளே மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டு ஓடு தையல் போட்டு விட்டு இது ஹெம்மிங் பண்ணிடலாம். தையல் போட வேணாம், அது நல்லா இருக்காது. ஹெம்மிங் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மடித்து நம்ம வந்து மேலேயே வச்சு அப்படியே ஓடு தையல் போட்டுடலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் அழுத்தி போட்டுக்கோங்க. இப்படி நம்ம வச்சு பார்த்து மார்க் பண்ணி தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அளவுகள் வந்து மாறாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. வெறும் 50 பாயிண்டில் இந்த சட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு யாராலையும் நம்ப முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக வந்துச்சு. இந்த ப்ளவுஸு இன்னும் நான் போட்டு பார்க்கல. ஆனால் பார்க்கும்போதே வந்து இந்த ப்ளவுஸு செம்மையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது. கரெக்டாக இது தைச்சது அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தைச்சிட்டு நீங்கள் வந்து இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அது மேலேயே தையல் மேலேயே தையல் போட்டு விட்ருங்க 2 தையல். அப்புறம் இன்னொரு சைடில் ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுருங்க. ஏன்னா அந்த பைப்பிங்லாம் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அடியில் இருக்க கிளாத்து அதெல்லாம் படிஞ்சு வர மாதிரி நம்ம ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணுற டைமுக்கு நம்ம வந்து தையலை போட்டு விட்டுடலாம். இப்போ கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். அந்த ஜாயிண்ட்டை மட்டும் லைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. அடியில் இருக்க பீஸை வந்து அப்படியே மடித்து நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அப்போ வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இறக்கி தெரியாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் இருக்குது, இதை அப்படியே 3ஆக மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். சென்டரில் ஒரு தையல் போட்டு இது தைச்சிட்டு நம்ம அதை பிரித்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து பிளாக் கலர் நூல் மாற்றிட்டு அதை அப்படியே தைச்சிட்டு குட்டி அந்த வளைவுக்கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு கொடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் வந்து சின்னதாக ஒரு பாசி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி நீளமாக பாசி கிடைக்கும் கடைகளில், அதை வந்து இந்த 4 மூலைக்கும் நம்ம ஒன்று கொடுத்துடலாம். சென்டரில் மட்டும் குட்டி பாசி கொடுத்துட்டு இங்கிட்டு ஒன்று வச்சுட்டு அது 3 பாசி சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஒரு தையல் கொடுத்து குத்திட்டு இந்த பக்கமும் ஒன்று வச்சு விட்ருங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? இப்போ இதுக்கு என்ன சென்டரில் வச்சுட்டு இப்போ சைடில் நம்ம வைக்கலாம். சைடில் வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை அப்படியே மடித்து அப்படியே இந்த இடத்துல குத்தி ஒரு பாசி, அடுத்ததுக்கு ஒரு குத்து, இப்படி சென்டரில் ஒரு பாசி, அப்படியே இங்கே பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது தூக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது தூக்காது, இங்கிட்ட மட்டும் ஒரு குத்து குத்திடுங்க. இதை மேல் வாக்கில் அப்படியே மடிச்சுட்டு அடியில் அந்த பக்கம் இருக்கிறதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து சென்டரில் ஒரு பாசி வச்சுருங்க. இப்போ அதே மாதிரியும் அடுத்து இதை மேல் வாக்கில் மடிக்கணும், இதை கீழ் வாக்கில் மடிக்கணும். மடிச்சுட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஒரே லைனாகவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். இதை வந்து இப்படியே முக்கோணமாகவே வச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு பாசி கொடுத்தீங்கனாலும் அதுவும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த பார்டரில் இருக்க டிசைன் மாதிரி எப்படி இப்படி விவியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சைட்லையும் ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ அப்படியே மேலே இருக்கிறத கீழே திருப்பி கீழே இருக்கிறதையும் நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிட்டு இதில் ஒரு குத்து, அதில் ஒரு குத்து குத்திட்டு சென்டரில் ஒரு பாசி. இந்த மாதிரி தான் இப்போ ஃபுல்லாகவே வச்சு முடிச்சுட்டு இது முன்னாடி சூப்பராக இருக்கா? இப்போ பின்னாடி பார்க்கலாம். பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கமெண்டில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இது உங்களுக்கு புரியுதா என்னன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.